இன்று பம்பாய் ரவா உப்புமா செய்முறை பார்க்கலாம். வறுக்காத ரவை என்றால் ஒரு வாணலியில் போட்டு சற்று வாசனை வரும்படி வறுக்கவும். ரோஸ்டட் ரவா என்றால் வறுக்க வேண்டாம். உப்புமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 டம்ளர், வறுத்த சேமியா 2 ஸ்பூன், தண்ணீர் 2 டம்ளர், வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், பட்டாணி, தேவைப்பட்டால் வெங்காயம், கருகாப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தலா 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5 சிறு துண்டுகளாக்கவும், சன்ஃப்ளவர் ஆயில் 50 கிராம், 1 குழம்பு கரண்டி, உப்பு தேவையானது, பெருங்காயம் சிறிதளவு, எலுமிச்சம்பழம் 1 மூடி. ஒரு இல்பச்சட்டி வைத்து அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடவும். பருப்புகள் சிவந்தவுடன் கலவையை போடவும். காய்கறிகள் வெந்தவுடன் தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு சேமியாவை போடவும். தண்ணீர் நன்கு கொதித்து சேமியா வெந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கட்டி தட்டாமல் கலரவும். கெட்டியாகிவிட்டது. இப்போது எலுமிச்சம்பழம் மூடியை சாறு பிழிவோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றினால் வாசனையாக இருக்கும். சூடான சுவையான ரவா உப்புமா தயார். சற்று தண்ணீர் கூட விட்டு கிளறினால் இதை கிச்சடி என்று சொல்லுவர். பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம் போட்டு கிளறினால் இதை ரவா பொங்கல் என்று சொல்லலாம்.